தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியா உருவாகி இருக்கிறது நாம் தமிழர் கட்சின்னு சொல்லலாம். நாம் தமிழர் கட்சி எப்படி உருவானுச்சு அப்படின்னு சொன்னா, இலங்கையில நடந்த தமிழர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போரின் அடிப்படையில இலங்கை தமிழர்களுக்கு கூட கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமா உருவானதான் நாம் தமிழர் கட்சி. அந்த இயக்கம் தமிழக மண்ணுல ஒரு அரசியல் எழுச்சி பெற்று தமிழகத்துக்காக தமிழ் தேசியம் என்ற கொள்கையை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சி உருவானுச்சு. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் வந்தார். அவருடைய தொடர் செயல்பாடுகள் நம்ம எப்படி பார்த்தோம்னா, அவருடைய கோபம், அவருடைய வீரம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டதே தவிர அவர் சொல்லப்பட்ட பாசிட்டிவா எல்லாமே இப்ப அது அவருக்கு எல்லாமே மைனஸா போயிட்டு, அதே மாதிரி அவர் எடுத்துக்கொண்ட கொள்கை, அவர் சொல்லப்பட்ட விதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிம்பமா இருந்துச்சு. அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்துக்கிட்டு தமிழக மக்களுக்கு போராடுவாரு. நம்பிக்கையோட பல தம்பிகள் அவரோட ஒருங்கிணைச்சு, பல தலைவர்களும் பல எழுத்தாளர்களும் பல பத்திரிகையாளர்களுமே அவங்களும் கைகோர்த்து பயணிக்க முற்பட்டாங்க முயற்சி. ஆனா என்னவோ தெரியல, காலகட்டத்துல அவரை முன்னிறுத்தி பண்றதுனால என்னோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகமே போயிடுறாங்க. கல்யாண சுந்தரமா இருக்கட்டும், ராஜீவ்காந்தி அவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர் உருவாகும் பொழுதே அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அதே மாதிரி ஐயா பத்திரிகையாளர் ஐயநாதனா இருக்கட்டும், ஐயநாதன் அவர்கள் பத்திரிகையாளர் இருந்து நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தாரு. அவரும் என்ன காரணத்துல பிரிஞ்சு போயிட்டார். அந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தவங்களோட பிரிந்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்தக்கூடிய தமிழ் தேசியத்தை இவர் வெற்றிகரமா எப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கு. ஏன்னா ஒரு சபையில பேசும்போது இதை ஒரு விஷயத்தை ஆதரிச்சு பேசுறாரு, அப்புறம் அதே விஷயத்தை அவர் எதிர்த்தும் பேசுறாரு. இது என்ன மாதிரியான கொள்கை குழப்பங்கிறத அந்த நாம் தம்பிகளுக்கே குழப்பமா ஏற்பட்டு அவங்க இப்ப சமீப காலமா விளங்கக்கூடிய செயலாளர்களும் தம்பிகளும் அதிகமா இருக்காங்க. இது என்ன காரணம் காட்டுதுன்னா, நாம் தமிழர் கட்சியோட சீமான் என்ற ஒற்றை முகத்தை வைத்துமே செயல்படுவதால இரண்டாம் கட்டத்தில் உருவாகும் சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் பிரிகிறாங்க. அதே மாதிரி தன்னுடைய எதாச்ச அதிகார போக்கும் சர்வாதிகார தன்மையால நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கம் அழிந்து கொண்டே வருவதாக தான் கருதப்படுது. அதனுடைய மையப்புள்ளிய விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அண்ணன் சீமானுக்கான இடம் குறைஞ்சுக்கிட்டே வர்றதுனால அவர் பதட்டமும் அதிகமாகுதுன்னு நம்ம சொல்ல முடியுது. ஏன்னா விஜயோட கூட்டணி சேர்ந்து தமிழ் தேசியத்தோட அரசியலை புத்துணர்ச்சியை உருவாக்கும் அப்படின்னு நாம் தமிழர் தம்பிகள்கிட்ட சொல்லியிருக்காரோ என்னவோ தெரியல. நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதல்ல பாதிப்பு ஏற்படுது நாம் தமிழ். ஏன்னா இங்க இருக்கும் இளைஞர்கள் படை, அங்க இருக்கிற இளைஞர்கள் படை, அவர் தமிழ் தேசியம் ஏத்துக்கிட்டாரு. அவரும் தமிழ் தேசியம் திராவிடமும் இருக்கணும்னு சொன்னதுனால, தமிழ் தேசியமும் ஒரு கொள்கையை அவர் ஏத்துக்கிட்டதுனால தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அவங்க பக்கம் போயிடுவாங்களோ ஒரு பதட்டம் சீமான் அவர்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்ணன் மிகவும் எதிர்பார்த்தது கூட்டணிக்கு வருவார் விஜய் அவர்கள்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி அதை பத்தி எதுவுமே சொல்லலைனாலும் விமர்சிச்சாரு. மேடையிலேயே ஆக்ரோஷமா கையை காட்டி நீட்டி பேசி இதெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த நம்பகத்தன்மைய சீமானுக்கு கூட்டணிக்கான நம்பகத்தன்மை கொடுப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா இல்லாம போனதுனால அதனுடைய வெறுப்பு தான் சமீப காலம் அவருடைய செயல்பாட்டுல வெளிப்படுத்தணும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவர் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறேன்னு சொல்லிட்டு தமிழர்களுக்காக என்ன செய்தார், தமிழக மக்களுக்காக அங்க இலங்கை அகதிகளுக்கு என்ன செய்தார், தமிழக கடலோர மீனவர்களுக்கு என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தோம்னா மில்லியன் கொஸ்டின் தான். காளியமான ஒரு பெண்ணு முன்னிலைப்படுத்தும் போது அவங்களே விமர்சிச்சு பேசின ஆடியோலாம் நம்ம கேட்டிருக்கோம். அப்படிங்கும்போது இவர் இரண்டாம் கட்ட தலைவர் எப்படி பாக்குறாரு, அதே மாதிரி போஸ்ட் ஒட்டினா ஒட்ட முடியாதுன்னா போடாது ஏன் கட்சி அப்படின்னு சொல்ற ஒரு சர்வாதிகார தன்மையா இருக்கட்டும், இவர் எடுத்துக்கொட்ட உன்னதமான ஒரு தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை இவரே பால்படுத்துறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. ஏன்னா சிவந்தி ஆதித்தனார் உருவாக்கிய நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சியை அவரு இடையிலே நிறுத்திட்டு போயிட்டாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்ததுனால அந்த கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு. அதே ஒரு நிலைமை நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஐயம் தம்பிகளிடம் இருக்கு, தமிழக மக்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு அவருடைய கையிலையும் சீமான் அவர்களுடைய கையில தான் இருக்கு இந்த நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து போறதுக்கு. ஏன்னா அவருடைய செயல்பாடுகளை மாத்திக்கணும், மேடை பேச்சுகளை மாத்திக்கணும், அதே மாதிரி தம்பிகளோட அணுகுமுறையை மாத்திக்கணும், கொள்கைகள்ல இன்னும் சில மாற்றங்களை கொண்டு வரணும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிங்கிற கட்சி முன்னில போகணும் அப்படின்னா சில சமரசங்களை செய்து கொண்டால் மட்டும்தான் தமிழக அரசியல்ல மிளிர முடியுங்கிறது எல்லாத்துடைய கருத்தாக இருக்குது. அவருக்கு வேற கருத்து இருக்கலாம். சீமானை என்ற ஒற்றையை ஒருத்தரை அடையாளப்படுத்தி மட்டுமே செயல்படுமே ஆனால் நாம் தமிழர் கட்சி வருங்காலத்தில் கேள்விக்குறிதான்.